Hi students, 9th Max exercise 7.2ல 6th sum பார்க்க போகிறோம். A cubical container of side 6.5 meter is to be painted on the entire outer surface. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 6.5 மீட்டரில் உள்ள ஒரு cubical container அதோட entire surface ஏரியாவை வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. என்டையர்னு சொல்லியிருக்கிறதுனால இது TSA ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். Find the area to be painted and the total cost of painting it at the rate of rupees 24 per meter square. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா painted on entire outer surface area. எங்கெல்லாம் நம்ம பெயிண்ட் பண்ணுறோமோ அந்த ஏரியாவை ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு 24 ருபீஸ் வீதம் செலவாகுதான். ஆக மொத்த செலவு டோட்டல் காஸ்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவை கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் அந்த வேல்யூவோட இந்த 24 ருபீஸை மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு டோட்டல் காஸ்ட் தெரிஞ்சிடும். சரி, சம்முக்குள்ள போகலாமா? சொல்யூஷனில் எழுதிக்குவோம். எ கியூபிக்கல் கண்டெய்னர் ஆஃப் சைட் ஏ ஈக்குவல் டு 6.5 மீட்டர். நமக்கு டிஎஸ்ஏயோட ஃபார்முலா ஆல்ரெடி நமக்கு தெரியும், எழுதிக்கலாம். டிஎஸ்ஏ ஈக்குவல் டு 6a ஸ்கொயர் யூனிட்ஸ் ஈக்குவல் டு இந்த 6 அப்படியே போட்டுக்குவோம். இந்த ஏ ஸ்கொயரோட வேல்யூன்னா 6.5 இன்ட்டு 6.5 போட்டுக்கலாம். 6.5யும் 6.5யும் மல்டிப்ளை பண்ணிக்குவோம். 6.5 இன்ட்டு 6.5 5 5s are 25, பேலன்ஸ் 2, 6 5s are 30, 30யோட 2 ஆட் பண்ணும்போது 32, 6 5s are 30, பேலன்ஸ் 3, 6 6 are 36, 36ஓட 3 ஆட் பண்ணும்போது 39, 5 2 12, பேலன்ஸ் 1 4. இப்போது இந்த ரெண்டுத்துலேயும் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போது 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம், பாயிண்ட் வச்சுக்கலாம். 42.25. இப்போது இந்த 6ஓட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 6 5s are 30, பேலன்ஸ் 3, 6 2s are 12, 12ஓட 3 ஆட் பண்ணும்போது 15, பேலன்ஸ் 1, 6 2s are 12, ஒன்று 13, பேலன்ஸ் 1, 6 4s are 24, 24ஓட 1 ஆட் பண்ணும்போது 25. இதுலேயும் 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுக்குவோம். எடுத்து எழுதிக்குவோம். 253.50 மீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் த பெயிண்டிங் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ எழுதிக்குவோம். ஏரியா டு பி பெயிண்டட், காஸ்ட் ஆஃப் த பெயிண்டிங் 1 மீட்டர் ஸ்கொயர் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, ₹24. அதை எடுத்து எழுதிக்குவோம். நெக்ஸ்ட் எவ்வளோ ஏரியாவுக்கு நம்ம காஸ்ட்டு கண்டுபிடிக்கணும், 253.5 மீட்டர் ஸ்கொயருக்கு கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு இந்த 253.5ஓட இந்த 24 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 254.5 into 24. 5 4s are 20, பேலன்ஸ் 2, 3 4s are 12, 12ஓட 2 ஆட் பண்ணும்போது 14, பேலன்ஸ் 1, 5 4s are 20, 20ஓட 1 ஆட் பண்ணும்போது 21, பேலன்ஸ் 2, 2 4s are 8, 8ஓட 2 ஆட் பண்ணும்போது 10. நெக்ஸ்ட் 5 2s are 10, பேலன்ஸ் 1, 3 2s are 6, 6ஓட 1 ஆட் பண்ணும்போது 7, 5 2s are 10, பேலன்ஸ் 1, 2 2s are 4, 4ஓட 1 ஆட் பண்ணும்போது 5. இப்போது 0 4 7 1 8 0 5 1 6. இப்போது இதில் 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது, 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுருவோம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 இருக்கிறதுனால 0 கேன்சல் பண்ணிவிடுவோம். இப்போ ஆன்சர் எடுத்து எழுதிக்குவோம். ₹6084. இப்போது ஃபைனலாக ஆன்சர் எடுத்து எழுதலாம். டோட்டல் காஸ்ட் ஈக்குவல் டு ₹6084. தட்ஸ் ஆல். இதோட இந்த சமம் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த சமம் புரியும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.